அடிப்படையான கேள்வி, சிக்கந்தர் மலைக்கு ஏன் போனார்? ஏன்னா அங்க ஹியூமன் டுவெல்லிங்ஸ் மலை மேல கிடையாது. மலை மேல போறவங்க கோவில்ல ஆண்டவனை தரிசிக்க போறாங்க. இவர் ஏன் போறார்? இது பற்றி மதுரை சுற்றி இருக்கின்ற மக்களிடையே இருக்கின்ற கருத்து, இவர் அந்த கோவிலை இடிக்க போனார், அப்பொழுது முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. அது தவிர அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ்லயே சிக்கந்தருடைய சமாதியானது கோரிப்பாளையத்தில் கீழே இருக்கு அப்படின்னு. ஆகவே இந்த கிளைம் பற்றியே பல்வேறு விதமான வெர்ஷன்ஸ் இருக்கு. இவர் மேல கொல்லப்பட்டார்னு சொன்னா அதுக்கும் இவர் முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. விஜயநகர பேரரசு இங்க படையெடுத்து வந்த பொழுது அந்த போரிலே இவர் மேல மலையில ஒளிஞ்சிருந்தார், அப்ப கொல்லப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அது எல்லாமே இருக்கட்டும். இந்த வழக்கு 100 வருஷத்துக்கு மேல